இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் அப்பா. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கறோம் ஆண்டவரே. இந்த மனுஷனை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்கள் போகும்போது ஒரு விசேஷித்த ஆவியோடு நாங்கள் போனோம்ப்பா. உடைய வார்த்தையின்படி எங்களை நீங்கள் பலப்படுத்தணும் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டு நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே நீங்கள் தான் பேசணும்ப்பா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, பைபிளில் தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். படிமா. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். ஆமென். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். நல்ல கவனமாக கேளுங்க. தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தரியு என்ற ஒரு ராஜா அநேக நாடுகளை சிறைப்பிடித்து அவர் ஒரு பெரிய ஒரு ராஜாவா இருக்கிறார். அவருடைய நாட்களில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே சுருக்கமாக சொல்றாருந்தா ஒரு பெரிய ஒரு அமைச்சராய் தானியேலை உயர்த்தி வைத்திருக்கிறார். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நல்லா பாருங்க, தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தமையால். உண்மையிலே இந்த தரியு ராஜாங்கிறவர் கிறிஸ்துவை தொழுது கொள்றவர் அல்ல, ஆண்டவரை ஒரு அறியாதவர். ஆனா தானியேலுடைய கிரியைகளை பார்த்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இவனுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவனை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களும் கூட உண்மையிலே நமக்கும் ஒரு விசேஷித்த ஒரு ஆவி இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா நம்மளையும் ஆண்டவர் எல்லாவற்றிலும் மேற்பட்டவனாய் காண விளங்குவார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் நம்ம வேதத்தை நாம் பார்க்கும்போது அதே தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதுல நேபுகாத்நேச்சார் அந்த ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. படிமா. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தேஷத்தார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நேபுகாத்நேச்சார் என்ன சொல்றார் அப்படின்னா, இவரும் ஆண்டவரை அறியாதவர், கிறிஸ்துவை தொழுது கொள்ளாதவர். ஆனா இவரும் என்ன சொல்றார் அப்படின்னா, தானியேலுக்குள்ளே பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருந்துச்சு என்று சொல்கிறார்.
என்ன கண்பானவர்கள், இதுக்கு என்ன பெயர் அப்படின்னா, உண்மையிலே நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், பரிசுத்த ஆவி அபிஷேகம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, உண்மையிலே பரிசுத்த ஆவியானுடைய வழியிடத்திலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் உண்மையிலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இன்னும் படிமா, தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் அப்படியே 11ஆம் வசனத்தை படிக்கலாம். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. பாருங்க, இது யார் சொல்றா தெரியுமா? நேபுகாத்நேச்சார் ராஜாவுடைய மருமகள் சொல்லுகிறாள். அவருடைய குமாரன் அவனும் ஒரு ராஜாவா இருக்கிறான். நேபுகாத்நேச்சாருக்கு அப்புறம் அவனுடைய மனைவி அந்த ராஜாத்தி தான் சொல்லுகிறாள், உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. உண்மையிலே நமக்குள்ளே அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்துச்சுன்னு வைங்களேன், 100க்கு 100 நம்மளுமாய் ஆண்டவருடைய நாமம் மைப்படும். அது மாத்திரமல்ல, பாருங்க, ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தானியேல், அவனை பார்க்கும்போது அவனை ஆண்டவர் எப்படி உயர்த்துகிறார் பாருங்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். உண்மையிலே பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பக்கம் ஆண்டவர் உயர்த்துவார், இன்னொரு பக்கம் நம்மளுமாய் ஆண்டவருடைய நாமம் மைப்படும். என கண்பானவர்களே, இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிருபை நாட்களில் நாம் அபிஷேகம் ராதபடி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். என கண்பானவர்களே, பாருங்க, நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடிக்கும் போது இந்த தானியேல் அதாவது ஒரு 16 வயது உள்ள ஒரு மனுஷனாய் அவன் சிறைப்பிடிக்கப்பட்டவனாயிருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தபடினால, அந்த உண்மையிலே அந்த விசேஷித்த ஆவி இருந்தபடினால, அவனுக்குள்ளே அந்த வரங்கள் கிரியை செய்தபடினால அவன் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மைப்படுது. உண்மையிலே இந்த கிருபை நாட்கள்ல நமக்குள்ளே அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இன்றைக்கு உண்மையிலே வாலிப தம்பிமார்கள், வாலிப பிள்ளைங்க, கண்டிப்பா உங்களுக்குள்ளே அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய ஞானத்தினாலேயோ, உங்களுடைய படிப்பினாலேயோ, உங்களுடைய தந்திரத்தினாலேயோ நீங்க உண்மையிலே உயர முடியாது. தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஒரு ஆவி இருந்தபடினால்தான் எல்லாரையும் விட அவன் ஒரு பெரிய அதிகாரியாக ஆண்டவர் அவனை கொண்டு வந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, தானியேல் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மைப்பட்டுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்களுக்குள்ளே இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர், உண்மையிலே அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருந்துச்சு, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா நம்மளுமாய் ஆண்டவருடைய நாமம் மைப்படும். அது மாத்திரமல்ல, எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா பாருங்க, நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார், அவனுக்குள்ளே பரிசுத்த தேவனுடைய ஆவி இருந்து என்று சொல்லி. எல்லாம் யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அவன் உண்மையிலே அந்த அபிஷேகம் பெற்றதுனால, அந்த தானியேல் குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அந்த சொப்பனத்தை கண்டதும் அவர் கலங்கி கொண்டிருக்கிறார். அவர் பெரிய ஒரு ராஜாவா இருக்கிறபடினால எல்லா சோசியக்காரங்க, எல்லா மந்திரவாதிகளையும் அழைத்து, நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் வேணும், அந்த சொப்பனத்தையும் நீங்க சொல்லணும், நான் சொப்பனத்தை கண்டு நான் அப்படியே கலங்கி நிற்கிறேன், அதை மறந்து விட்டேன் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, எல்லா சோசியக்காரர்கள், மந்திரவாதி, குறி சொல்றவங்க எல்லாரையும் அழைத்து நீங்க சொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்க அர்த்தத்தை சொல்றோம் என்று சொல்றாங்க. நல்ல கவனமா கேளுங்க. அந்த நாட்கள்ல சிறைப்பிடிக்கப்பட்டவனாய் அன்றைக்கு அவன் அந்த ராஜாவிடத்தில் ஒரு பணிவிடைக்காரனாய் இருக்கிறான். அவன் கேள்விப்படுகிறான். உண்மையிலே கேள்விப்படும் போது ராஜாவுக்கு கோபம் வருது. ராஜா சொல்லுகிறார், சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லணும். அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் எல்லா ஞானிகளையும்
எல்லா சோசியக்காரர்களையும் எல்லா மந்திரவாதிகளையும் நான் கொலை செய்வேன் என்று சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தானியேல் அதை அறிந்ததும் அவனும் ஒரு ஞானியா இருக்கிறபடினால அவன் கேட்கிறான், டைம் கேட்கிறான். நான் ஜெபித்து நான் அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல எனக்கு டைம் கொடுங்க என்று சொல்லி அவன் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்கிறான். எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் அந்த ராஜா சொல்லுகிறார், அவனுக்குள்ளே பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்குது என்று சொல்லி. அன்றைக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்தாங்க, எத்தனையோ சோசியக்காரங்க, எத்தனையோ மந்திரவாதிகள் இருந்தாங்க. யாராலும் சொல்ல முடியல. உண்மையிலே பரலோகத்தின் தேவன் மாத்திரம்தான் அதை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி அவன் அந்த அபிஷேகத்தை பெற்றதுனால ஆண்டவர் உண்மையிலே அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அவன் சொப்பனத்தையும் சொல்லுகிறான், அர்த்தத்தையும் சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கடைசி நாட்கள்ல நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஆவியின் அபிஷேகம், அதனுடைய வரங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். என்னெல்லாம் வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த கிருபை நாட்கள்ல உண்மையிலே நாம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று நாம் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்திலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பா உண்மையிலே நமக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கும்போது, ஒரு மனுஷனுக்காக நாம் ஜெபிக்கும் போது, ஒரு மனுஷனுடைய சுபாவத்தை ஆண்டவருடைய பாதத்திலே கேட்கும் போது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கண்பானவர்கள், அதனால தான் பவுல் எழுதும்போது தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் நாடுங்கள் என்று சொல்லுவார். அந்த வரத்துக்காக நீங்கள் ஜெபிங்கள் என்று சொல்லுவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனமாக கேளுங்க. அன்றைக்கு தானியேல் அந்த சொப்பனத்தையும் அந்த அர்த்தத்தையும் சொன்னதுனால ஆண்டவருடைய நாமம் மையப்பட்டது. ராஜா அந்த தானியேலை குறித்து அவர் மேன்மையாக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, அந்த நேபுகாத் நேச்சாருடைய மகன், நல்ல கவனமாக கேளுங்க, நேபுகாத் நேச்சாருடைய மகன், அவனை குறித்து நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் நல்லா பாருங்க. அவனை குறித்து பார்க்கும்போது அவன் தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவனுடைய பிறந்த நாள் அன்று, நல்ல கவனமாக கேளுங்க, அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அதாவது அன்றைக்கு நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடிக்கும் போது தேவனுடைய ஆலயத்தில் இருந்த எல்லா பொருட்களையும் அப்படியே கொண்டு வரும்போது அந்த பொருட்களெல்லாம் அவன் வைத்து அதை தீட்டுப்படுத்தி மதுபானத்தை அருந்து அவன் விக்கிரகங்களை புகழ்ந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யாரு? நேபுகாத் நேச்சாருடைய மகன். திடீரென்று சொல்லி ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். இவன் விக்கிரகத்தை புகழும் போது, நீங்க அந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எடுங்க பார்க்கலாம். தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை படி. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். பாருங்க, அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்திலே மனுஷ கை விரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். எனக்கு அன்பானவர்கள், திடீர் ஒரு எழுத்து, அந்த எழுத்தை பார்த்ததும் அந்த 6ஆம் வசனத்தை படிமா. அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. இது எப்ப நடக்குது தெரியுமாங்க? 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். என கண்பானவர்கள், யாரு? நேபுகாத் நேச்சாருடைய மகன். அவர் மரித்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் ஆளுகை செய்யும் போது இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. நல்ல கவனமா கேளுங்க. தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். நல்ல கவனமாக கேளுங்க. இன்றைக்கும் பாருங்க, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியைகளை செய்துவிட்டு ஆண்டவர் பிள்ளைகள் ஆண்டுடைய நாமத்தை மைப்படுத்தாதபடி படுத்த விடாதபடி ஆண்டுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய
ஆயத்தமாயிருக்கும் போது அதை தடை பண்ணுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, மற்றவர்களுக்காக ஜெபிக்க போகும்போது, மற்றவர்களுக்காக ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும் போது இன்றைக்கு தடை பண்ணுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனமா கேளுங்க. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உள்ள அரசியலை பார்க்கும்போது விக்கிரகத்தை புகழ்கிறார்கள். அன்றைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்படி விக்கிரகத்தை புகழ்கிற நேரத்தில் தான் திடீரென்று சொல்லி ஒரு எழுத்து, நல்ல கவனமா கேளுங்க, அந்த எழுத்தை பார்த்து அந்த ராஜா அப்படியே கலங்கிட்டார். அந்த எழுத்தினுடைய அர்த்தத்தை யார் சொல்றா தெரியுமா? தானியேல் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்படியே தொடர்ந்து நாம் படிக்கும்போது 13ஆம் வசனத்தில் படி பார்க்கலாம். அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா, யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமல் போயிற்று. நல்லா கவனமா கேளுங்கம்மா. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் சோசியர்களை தேடி போறாங்க. எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு காரியம். யோசித்து பாருங்க, பார்க்கலாம். நல்லா சிந்திச்சு பாருங்க, பார்க்கலாம். அன்னைக்கு அந்த ராஜா கண்ட தரிசனத்தை எந்த ஒரு சோசியக்காரனும் சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவன். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். நம்முடைய ஆண்டவர் உண்மையான தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன். எனக்கு அன்பானவர்களே, என்ன நடக்கு படி பார்க்கலாம். தொடர்ந்து படிமா. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற் சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். அப்பொழுது தானியேல், ராஜா சமூகத்தில் பிரதித்திரமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். ராஜாவே, நல்லா கேளுங்க, ரொம்ப முக்கியமான உண்மையிலே இன்றைக்கு அபிஷேகம் பெற்று ஆவியானுடைய வழிநடத்தல் இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்படிதாங்க சம்பவம் நடக்கும். ஆண்டவர் அறியாதவன் ஒருவன் காணிக்கை தரும்போது அது எனக்கு வேண்டாம். இந்த தானியேல் என்ன சொல்றார் பத்தியில? அப்பொழுது தானியேல், ராஜ்ய சமயத்தில் பிரதித்திரமாய உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகள் வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். எனக்கு அன்பா கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்க்கலாம். இன்றைக்கு உண்மையில கேளுங்க, அதை கொடு இதை கொடு என்று சொல்லி இன்றைக்கு அப்படியே ஆண்டவரை அறியாதவங்களுடைய பிடுங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? உண்மையிலே நல்லா கவனமாக கேளுங்க, அவங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவின் அபிஷேகம் இருக்காது. இது நல்லா புரிஞ்சிடுங்க முதல்ல. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ ஏழைகள், எத்தனையோ விதவைகள்கிட்ட இன்றைக்கு அநேகர் தந்திரமாய் பேசி இன்றைக்கி பணத்தை வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? காணிக்கை கொடுங்க என்று சொல்லி. பாருங்க, அடுத்த வசந்த படிமா. ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோட வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. போகட்டும். எனக்கு அன்பானவர்களே, எல்லாம் கவனமா கேளுங்க. அதாவது உண்மையிலே இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபை நாட்களில் இன்றைக்கு நாம் அபிஷேகம் பெறலை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம ஏமாந்துருவோங்க. இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு ஒருவேளை பாடுகள் இருக்கும், உபத்திரம் இருக்கும். ஆனால் இதுக்கும்
அபிஷேகத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. உண்மையிலே நாம் மனம் திரும்பி பாவத்தை நாம் அறிக்கை பண்ணணும் என்று சொன்னால் உடனே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இதை நம்ம இலவசமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து வந்தார். நீங்கள் அபிஷேகத்தோடு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு உண்மையிலே அந்த வாலிப நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மையப்பட்டுச்சு. அதே போல நம் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மையப்பட வேண்டும். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் அதே தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தானியேலோவென்றால் அந்த பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். என கண்பானவர்களே, இன்றைக்கு இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் நாம் ஜெபிக்காதபடி வாழ முடியாது. உண்மையிலே நாம் ஜெபித்தாதான் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நாம் ஜெபித்தாதான் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். உண்மையிலே நாம் ஜெபிக்காதபடி இன்றைக்கு இருக்கிறோம் அப்படின்னா காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லை. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தார் அப்படின்னா நம்முடைய பலவீனத்திலும் அவர் நம்மளை ஜெபிக்கும்படியாக நமக்கு பலன் கொடுப்பார். வேதம் தெளிவாக சொல்லுது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். உண்மையிலே அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றோம் என்று சொன்னால் அப்பா பிதாவேங்கிற கூப்பிடப்படுகிற அந்த புத்திர சுவிகாரம் நமக்கு கிடைச்சிருக்கும். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே நாம் சோர்ந்து போகாதபடி அந்த சோர்ந்து போகிற நேரத்திலையும் நம்மளை ஜெபிக்கும்படி அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எல்லாரும் அப்படியே வாங்க பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அதில் அந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது பாருங்க, அதில் நான் படிக்கிறேன் 26வது வசனத்தில், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக கேளுங்க. உண்மையிலே நாம் பலவீனங்களே நமக்கு அவர் உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் நாம் உண்மையிலே நமக்குள்ளே இருக்கும்போது ஐயோ நாம் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கலே என்று சொல்லி அவர் நம்மளை நினைப்பூட்டி நம்மளை ஜெபிக்கும்படியாய் அவர் நம்மளை வழிநடத்துகிறார். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போனாலும் சரி, அந்த சோர்ந்து போன நேரத்தில் நமக்கு ஜெபித்தாதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். நாம் ஜெபித்தாதான் நம்ம இனிமேல் திரும்ப எழும்ப முடியும். நம் ஜெபித்தாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஜெபித்தாதான் நமக்கு அற்புதம் நடக்கும். நாம் ஜெபித்தாதான் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட முடியும் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தவர் உணர்த்தி அவர் நமக்கு உதவி செய்வார். இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர், அதனால தான் பழைய ஏற்பாட்டில் தானியேலை குறித்து பார்க்கும்போது உண்மையிலே அன்றைக்கு அவனுடைய ஜெப ஜீவியத்துக்கு ஒரு பெரிய ஒரு தடை. அவன் ஜெபிக்கும் போது ஜெபித்துட்டான் அப்படின்னா அவனுக்கு பெரிய ஒரு மரண தண்டனை. ஆனாலும் அதை அறிந்த போதிலும் தான் முன்பு செய்து வந்தபடியே அவன் தினம் 3 வேளை அவன் தேவன் நோக்கி ஜெபித்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்கள், இன்றைக்கு பாருங்க, பிள்ளைகளை நீங்கள் ஜெபிச்சிங்களா என்று சொல்லி நம்ம கேட்குறோம். இன்றைக்கி மற்ற ஜெபிக்காதவங்களை பார்த்து நீங்கள் ஜெபிச்சிங்களா என்று சொல்லி நம்ம கேட்குறோம். எனக்கு சிலவங்களுக்கு கோபம் வந்துடும். நல்ல கவனம் மக்கள். ஏன் நம்ம ஜெபிங்க என்று சொல்லும்போது சிலவர்களுக்கு கோபம் வந்துடும். ஏன்னா அந்த அனுபவத்தில் அவங்க பெற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறனால கோபம் வந்துடும். ஆனால் உண்மையிலே மனம் திரும்பி அபிஷேகம் பெற்று அந்த பரிசுத்த ஆவியனுடைய வழிநடத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதில்லை, அவங்களே ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் அநேக வரங்களை கொடுப்பார். அந்த வரங்கள் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மைப்படும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையிலே அன்றைக்கு தானியேல் கண்ட அந்த தானியேல் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லும்போது, அந்த தரிசனத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது அவன் அப்படியே போய் சொல்லலை. அவன் ஜெபித்து அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவனுக்குள்ளே இருக்கிறபடினால அந்த ஜெபத்தினால் அந்த ஜெப நேரத்தில் அந்த தரிசனங்களை ஆண்டவர், அந்த தரிசனத்துக்கு ஆண்டவர் அதுக்குரிய அர்த்தத்தை கொடுக்கிறார். சொப்பனத்துக்கும் அதுக்குரிய அர்த்தத்தை கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு ஜீவியை வாழ்ந்தாதான் இன்றைக்கு இந்த கிருபை நாட்களில் நம் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மைப்படும். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக கேளுங்க. அன்றைக்கு அந்த ராஜா அந்த விக்கிரகத்தை புகழ்ந்தபடினால என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? அவனுடைய அரசு மாறிச்சு. அதுக்கப்புறம் தரியு என்று சொல்லி ஒரு ராஜா அரசாளுகிறார். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே இன்றைக்கும் இந்த கிருபை நாட்களில் விக்கிரகத்தை யாரெல்லாம் புகழ்கிறாங்களோ நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம்.
அவங்கள நாம் எதிர்க்க வேண்டாம். கண்டிப்பா ஆண்டவர் அதுக்குரிய காரியத்தை செய்வார். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே நாம் ஒருவேளை நாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவரே இப்படி நடக்குதே, இன்றைக்கு அநேகர் விக்கிரகத்தை புகழுகிறார்களே அப்படின்னு சொல்லி இங்கே நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே அவனவன் கிரியத்தக்க பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். இதை நாம் சரியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமல்ல. இரக்கமுள்ள தேவன், மனதிற்குமுள்ள ஆண்டவர். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, நாம் அபிஷேகம் பெறணும். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக கேளுங்க. இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு நாம் வாழ்ந்தாதான் நம் மூலமாய் ஆண்டோடைய நாமம் மையப்படும். அன்றைக்கு அவனுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருந்தபடினால தான் ராஜ் அவனை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையிலே எனக்கு அன்பானவர்கள், மனுஷனே, ஒரு ராஜாவே ஒரு மனுஷனுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருக்கிற என்று சொல்லி அவனை ஒரு கணத்தை கொடுத்தான் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் எப்படி கொடுப்பார் யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த கிருபை நாட்களில் வரங்கள் இருந்தாதாங்க ஆண்டோடைய நாமத்தை மைப்படுத்த முடியும். ஆண்டவர் உண்மையிலே நாம் பார்க்கிறோம். இந்த வரங்களை குறித்து பவுல் எழுதுகிறார். 9 வரங்கள் இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, கண்டிப்பாக அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றீங்கன்னா அந்த ஆவியானுடைய அந்த கிரிகளை நாம் அழகா நாம் அனுபவிக்கலாம். நம் மூலமாய் ஆண்டோடைய நாமம் மைப்படும். எனக்கு அன்பானவர்களே, இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, உண்மையிலே அந்த அனுபவத்துக்கு நீங்கள் வரல அப்படின்னா, ஆண்டவரே உங்களுடைய உள்ளத்தில் எந்த ஒரு உலக காரியத்தையும் உள்ள கொண்டு போய் நீங்கள் வைக்காதபடி ஒரு திறந்த முகமாய் ஒரு சிறு பிள்ளையை போல, ஆண்டவரே என்னை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா, நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எனக்கு போதும். தானியல் மூலமாய் உடைய நாமம் மைப்பட்டது போல என் மூலமாய் உடைய நாமம் மைப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் மூலமாய் உடைய நாமம் மைப்படணும், ஆண்டவரே ஆண்டவரே என் மூலமாய் உடைய நாமம் மைப்படணும்ப்பா என்று சொல்லுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களை அபிஷேகிப்பார், வரங்களினாலே உங்களை அலங்கரிப்பார். நீங்க மற்றவிடத்தில் நீங்க பேசும்போது அவங்களை குறித்து உங்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை உரைப்பார். இவன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இவள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு உணர்த்துவார். அன்றைக்கு தானியலுக்கு உணர்த்தினது போல நமக்கும் ஆண்டவர் உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்களை உங்கள் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மையப்படும். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு சிலருக்கு அற்புதங்களை செய்யும் வரங்கள் உண்டு, ஒரு சிலருக்கு குணமாக்கும் வரங்களை கொடுப்பார், ஒரு சிலர் அந்நிய பாசையிலே நிரம்பி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை கொடுப்பார். இன்னும் அநேக காரியங்களை சொல்லலாம். ஒரு சிலருக்கு அந்நிய பாசையும் கொடுத்து அதுக்கு வியாக்கியானத்தையும் கொடுப்பார். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே அந்த 9 வரங்களும் நமக்குள்ளே கிரீச்சியும். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். எனக்கு அன்பானவர்கள், எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் அப்படியே ஆண்டவரை மாத்திரம் அப்படி நோக்கி பாருங்க, பார்க்கலாம். நாம் வெறுமையாக கடந்து செல்லாதபடி அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு பாருங்க, நோய்களுக்காக அதிகமாக ஜெபிப்பாங்க. எனக்கு முட்டு வலி இருக்கு என்று சொல்லி, என்னால் தாங்க முடியல என்று சொல்லி ஜெபிப்பாங்க. ஆனால் ஆண்டவரே என்னை அபிஷேகிங்கப்பா, தானியலை போல என்னை அபிஷேகிங்கப்பான்னு சொல்லி இன்றைக்கி அநேகர் கேட்கறது இல்லை. எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, ஆண்டவரே கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் மேலும் என்ன ஆவியை ஊற்றும் என்று சொன்னீங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களை நிரப்பமாய் ஆண்டவருடைய நாமம் மெய்ப்படும். கேளுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இதெல்லாம் இதுவரைக்கும் ஆண்டவர் எவ்வளோ உங்களை நடத்தினார். இனி நீங்கள் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். உங்கள் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மெய்ப்பட வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எத்தனை நேரமோ நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு கையின் பேசங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. எத்தனை நேரமோ உங்களுடைய பற்றாக்குறைலாம் தீர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவரே என்னை அபிஷேகிங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் வெறுமையாக போகக்கூடாது. ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவினாலே என்னை அபிஷேகிங்க ஆண்டவரே. அப்படியே கேளுங்க பார்க்கலாம் தெய்வ சமூகத்தில். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் கேளுங்க பார்க்கலாம். என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் ஆண்டவரே உம்முடைய நாமம் மைப்படட்டும். பிள்ளைகளை பரிசுத்த ஆவியினாலே பலப்படுத்தும் ஆண்டவரே. ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே இந்த பய ஆவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே
இந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளே. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. ஆண்டவரே, பிள்ளைகளை வரங்களினாலே அலங்கரிங்க ஆண்டவரே. உடைய கிருபை ஊற்றப்படட்டும் அப்பா. பிள்ளைகள் நிமித்தம் உடைய நாமம் மைப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கேளுங்க, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, தேவ சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, தேவ சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கிருபை 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 பிள்ளைகளை பலப்படுத்தும் அப்பா. உடைய வார்த்தையின்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினாலே பலப்படுத்தும் ஆண்டவரே. கேளுங்கம்மா ஆண்டவரே, என் மூலமாய் உடைய நாமம் மைப்பட வேண்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் இந்த தெரு தெருவா மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் இந்த தெரு தெருவா மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உலகத்துக்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் காற்றடிப்பேன். உலகத்துக்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் காற்றடிப்பேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிள்ளைகளுக்கு விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிள்ளைகளுக்கு விடுதலை. பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது அப்புறப்படுத்துகிறோம். வல்லமை திரட்டும் ஆண்டவரே, வல்லமை திரட்டும் அப்பா. வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஆமென் ஆண்டவரே, நீ கொடுத்த அபிஷேகத்துக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மாத்திரம் மைப்படட்டும் ஆண்டவரே. நீர் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.